இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ட்ரம்ப் எச்சரிக்கை எதிரொலி ஹமாஸ் அமைப்புக்கு ஐநா பொதுச் செயலாளர் வேண்டுகோள். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் வசமுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டனர். அதற்கு ஈடாக இஸ்ரேல் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது. 6 வார போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் இதுவரை இஸ்ரேலிய பணைய கைதிகளில் 21 பேரை ஹமாஸ் விடுதலை செய்துள்ளது. அதற்கு ஈடாக இதுவரை பாலஸ்தீனியர்கள் 730 பேரை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது. காசாவில் இன்னும் 76 இஸ்ரேலியர்கள் பணைய கைதிகளாக உள்ளதாகவும் அதில் 36 பேர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அதே வேளையில் சனிக்கிழமை அனைத்து பணைய கைதிகளையும் ஹமாஸ் விடுதலை செய்யவில்லை என்றால் காசாவில் நரகம் வெடிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் காசாவில் மீண்டும் ஒரு பெரிய சோகத்திற்கு வழிவகுக்கும் விரோத போக்கை நாம் தவிர்க்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். மேலும் ஹமாஸ் அமைப்பினர் அடுத்த சனிக்கிழமை பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள அவர், இரு தரப்பினரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் தங்கள் உறுதிமொழிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்காவை தொடர்ந்து பிரிட்டனும் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. அமெரிக்காவை தொடர்ந்து பிரிட்டனும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. பிரிட்டனில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் 7 பேர் உட்பட 600 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இங்கிலாந்தில் 828 நிறுவனங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர். பணைய கைதிகள் விவகாரம் மிரட்டலுக்கு இடமில்லை, ட்ரம்புக்கு ஹமாஸ் பதிலடி. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையேயான மோதல் போக்கானது பல வருடங்களாக நீடித்து வருகிறது. இந்த சூழலில் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பினர் இஸ்ரேல் மீது கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடத்தினர். இதில் இஸ்ரேல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவித்தும் நூற்றுக்கணக்கானோரை பணைய கைதிகளாக சிறைப்பிடித்தும் சென்றனர். இதனைத் தொடர்ந்து காசாவுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் ஈடுபட்டது. இந்த சூழலில் அமெரிக்கா, எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் மேற்கொண்ட மத்தியஸ்த பேச்சுவார்த்தையின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதன் அடிப்படையில் இஸ்ரேல் கைதிகள் மற்றும் பாலஸ்தீன கைதிகள் பரஸ்பரம் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்தில் நிருபர்களிடம் பேசிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், காசாவில் பிடித்து வைக்கப்பட்டு உள்ள பணைய கைதிகள் அனைவரும் வருகிற சனிக்கிழமை மதியத்திற்குள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அப்படி அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை ரத்து செய்து விடுவேன் என கூறினார். காசாவில் இருந்து புலம்பெயர்ந்து வரும் அகதிகளை ஜோர்டன் மற்றும் எகிப்து நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் இதனை ஏற்கவில்லை என்றால் அந்நாடுகளுக்கான உதவியை நிறுத்தி வைக்க நேரிடும் என்றும் அவர் மிரட்டலாக கூறியுள்ளார். அவருடைய இந்த பேச்சுக்கு ஹமாஸ் அமைப்பு பதிலடி கொடுத்துள்ளது. ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு அந்த அமைப்பின் மூத்த செய்தி தொடர்பாளர் சமி அபு ஜூரி அளித்துள்ள பதிலில், மிரட்டல் விடுப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என கூறியுள்ளார். ட்ரம்பின் பேச்சுகள் போர் முடிவுக்கு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை கடினமாக்குவது மட்டுமே செய்துள்ளது. இந்த விவகாரத்தில் மிரட்டலுக்கான மொழியில் அர்த்தம் இல்லை, அது நிலைமையை இன்னும் சிக்கலாக்கும் என்று கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ரிக்டரில் 4ஆக பதிவு. ஆப்கானிஸ்தானில் நேற்று மதியம் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. மதியம் இந்திய நேரப்படி 4:41 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.0 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 49 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 36.50 டிகிரி வடக்கு அஷ்டரேகையிலும் 69.32 டிகிரி கிழக்கு தீக்கிரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எவ்வித தகவலும் வெளியாகவில்லை. முன்னதாக ஆப்கானிஸ்தானில் 10ஆம் தேதி 4.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது.
லிபியா கடற்பகுதியில் படகு கவிழ்ந்த விபத்தில் 16 பாகிஸ்தானியர்கள் உயிரிழப்பு. லிபியா கடற்பகுதியில் படகு கவிழ்ந்த விபத்தில் 16 பாகிஸ்தானியர்கள் உயிரிழந்தனர். ஐரோப்பாவில் சட்டவிரோதமாக குடியேறுவதற்காக பாகிஸ்தானை சேர்ந்த 63 பேர் படகில் சென்றபோது விபத்து ஏற்பட்டது. படகு விபத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 10 பேரை காணவில்லை. 37 பேர் மீட்கப்பட்டனர். 63 பாகிஸ்தானியர்கள் படகில் இருந்ததாகவும் 10 பேர் இன்னும் காணவில்லை என்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை 16 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் அவர்களின் பாஸ்போர்ட்டுகளின் அடிப்படையில் அவர்களின் பாகிஸ்தான் நாட்டினர் யார் என்பது கண்டறியப்பட்டுள்ளது என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையில் தகவல் தெரிவித்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பாகிஸ்தானியர்கள் ஐரோப்பாவிற்கு ஆபத்தான மற்றும் சட்டவிரோத பயணங்களை தொடங்குவதற்காக கடத்தல்காரர்களுக்கு பெரும் தொகையை செலுத்துகிறார்கள். அங்கு அவர்கள் வேலை தேடி தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பும் குடும்பங்களை ஆதரிக்க நிதி அனுப்புவார்கள். வட ஆப்பிரிக்காவை ஐரோப்பாவில் இருந்து பிரிக்கும் மத்தியஸ்தரை கடலில் மூழ்கும் நெரிசலான படகுகளில் மூழ்கி விழுபவர்களில் பாகிஸ்தானியர்களும் அடிக்கடி உள்ளனர். பிரேசிலில் ஆற்றில் விடப்பட்ட 5000 ஆமைகள். தென்னாப்பிரிக்க நாடான பிரேசிலில் உள்ள டிராஜகாஸ் என்ற அழைக்கப்படும் மஞ்சள் புள்ளி ஆமைகள் அருகி வரும் உயிரினமாக உள்ளது. குறிப்பாக கடற்கரையில் அவையிடும் முட்டையை மற்ற விலங்குகள், பறவைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் நாசப்படுத்தி விடுகின்றன. எனவே அதனை பாதுகாக்க அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் அங்குள்ள இகாபோ ஆசு ஆற்றங்கரையோரம் சுமார் 5000 டிராஜகாஸ் ஆமை குஞ்சுகள் சுற்றித் திரிந்தன. அவற்றை வனத்துறை போலீசார் பத்திரமாக மீட்டு ஆற்றில் கொண்டு விட்டனர். வனத்துறை போலீசாரின் இந்த செயலுக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். பணைய கைதிகளை சனிக்கிழமைக்குள் விடுதலை செய்யவில்லை என்றால் ஹமாஸுக்கு நெதன்யாகு மிரட்டல். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஓராண்டாக நீடித்து வந்த போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் ஹமாஸ் தங்கள் வசம் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டது. பணைய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேல் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது. போர் நிறுத்தத்தின் முதற்கட்டமாக 6 வாரங்களில் 33 பணைய கைதிகளை விடுதலை செய்ய ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. 33 பணைய கைதிகளுக்கு ஈடாக தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீனியர்கள் 1904 பேரை இஸ்ரேல் விடுதலை செய்கிறது. பணைய கைதிகள் 33 பேரில் சிலர் உயிரிழந்துள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. 6 வார போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் இதுவரை இஸ்ரேலிய பணைய கைதிகளில் 21 பேரை ஹமாஸ் விடுதலை செய்துள்ளது. இதனிடையே வரும் சனிக்கிழமை அடுத்த கட்டமாக மேலும் 3 இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறிவிட்டதாக குற்றம் சாட்டிய ஹமாஸ் சனிக்கிழமை பணைய கைதிகளை விடுதலை செய்ய மாட்டோம் என தெரிவித்துள்ளது. அதேவேளை சனிக்கிழமை அனைத்து பணைய கைதிகளையும் ஹமாஸ் விடுதலை செய்யவில்லை என்றால் காசாவில் நரகம் வெடிக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் பிரதமர் நெதன்யாகு தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டது. இந்நிலையில் பணைய கைதிகளை ஹமாஸ் ஆயுத குழு சனிக்கிழமைக்குள் விடுதலை செய்யவில்லை என்றால் காசாவில் தாக்குதலை மீண்டும் தொடங்குவோம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மிரட்டல் விடுத்துள்ளார்.